தேசிய கல்விக் கொள்கையை எந்த நேரத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என அமைச்சர் உதயநிதி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மதுரையில் மாவட்ட வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து அமைச்சர் உதயநிதி ஆய்வு நடத்தினார். ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் மூர்த்தி, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், எம்பிக்கள் வெங்கடேசன், தங்கத்தமிழ்ச்செல்வன், ஆட்சியர் சங்கீதா மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் உதயநிதி தேசிய கல்விக் கொள்கை விவகாரம் தொடர்பாக விளக்கமளித்தார். முதலமைச்சர் பதில் சொல்லியாச்சு, எந்த நேரத்திலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மதுரை மாவட்டத்தில் எந்தெந்த பணிகள் நிறைவடைந்துள்ளது, எந்தெந்த பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது என்பதற்காக ஆய்வு மேற்கொண்டதாகவும் எல்லா திட்டப்பணிகளையும் அதிகாரிகள் சிறப்பாக செயல்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் உதயநிதி கூறினார். ஏற்பாடுகள் செய்ய போதிய அவகாசமில்லாத காரணத்தால் விக்கிரவாண்டியில் திட்டமிட்டபடி செப்டம்பர் 23 தமிழக வெற்றிக் கழக மாநாடு நடைபெறுவது கேள்விக்குறியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு திட்டமிட்ட தேதியில் இருந்து தள்ளிப்போக வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி மற்றும் பாடலை அண்மையில் அறிமுகம் செய்த அக்கட்சியின் தலைவர் விஜய் முதல் மாநில மாநாடு குறித்தும் அறிவித்திருந்தார். அதன்படி வரும் 23ஆம் தேதி விக்கிரவாண்டி அருகே வி சாலையில் மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் காவல்துறை அனுமதி பெற காலதாமதம் ஆனதால் மாநாடு தேதி தள்ளிப்போக வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காவல்துறை விதித்துள்ள 33 நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயம் உள்ள நிலையில் மிக குறுகிய காலத்தில் அது சாத்தியமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதனால் மாநாட்டை வேறு தேதியில் நடத்த கட்சி தலைமை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே சமயம் தமிழக வெற்றிக் கழகம் நடத்தும் மாநாட்டிற்கு அனுமதி அளித்ததில் எந்த தாமதமும் செய்யவில்லை என்று காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. ஆகஸ்ட் 28ஆம் தேதி தாவேகா நிர்வாகிகள் அனுமதி கேட்டதாக கூறியுள்ள காவல்துறை 2ஆம் தேதி 21 கேள்விகளை கேட்டிருந்ததாக தெரிவித்துள்ளனர். 5 நாட்களில் பதில் தர உத்தரவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். விஜய் தரப்பினர் கடந்த 6ஆம் தேதி பதிலளித்த நிலையில் 8ஆம் தேதியே மாநாட்டிற்கு அனுமதி வழங்கப்பட்டு விட்டதாகவும் காவல்துறையினர் கூறியுள்ளனர். விஜய் மாநாட்டிற்கு திமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறதா இல்லையா என்பதை விஜயிடமே கேட்கலாம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்த அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார். என்ன எதிர்ப்பு தெரிவிச்சாங்க? முதல்ல போய் அவர்கிட்ட கேளுங்க. அவர்கிட்ட கேட்க வேண்டிய எங்ககிட்ட கேட்கறீங்க. கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. என்ன எதிர்ப்பு? உதயநிதிக்கு போட்டியாக வந்து விடுவார் என்பதாலேயே விஜயை பார்த்து திமுக பயப்படுகிறதா என்று முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் இவ்வாறு தெரிவித்தார். இப்போ நீங்கள் ஒரு மாநாடு முதல்ல ஒரு மாநாடு ஒரு கட்சி துவங்குதுன்னா அதில் ஏன் உங்களுக்கு அச்சம், பயம், அதிர்வு? ஒருவேளை உதயநிதிக்கு இவர் போட்டியாக வந்துடுவாரோ, இவருடைய எதிர்காலத்துக்கு போட்டியாக வந்துடுவாரோன்னு அவங்க நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. உதயநிதியின் இந்த கருத்தால் சமூக வலைதளங்களில் திமுக தாவேகா தொண்டர்களிடையே வார்த்தை போர் மூண்டுள்ளது.